உலகாயதன் மதம் மறுதலை என்பதே நமக்கு அரண சிவாச்சாரியார் 63 பாடல்கள் 63 32 கழிச்சோன்னா 31 பாடல்கள் மூலமாக நமக்கு உலகாயதன் மறுதலையை தெரிவிக்கிறார். இவன் எதையெல்லாம் உண்மை என்று நம்மை காட்டி கொண்டிருந்தானோ அதையெல்லாம் எந்த வகையில் அது பொய்யாக இருக்கிறது, அவன் அறியாமையினாலே எதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறான் என்பதை நமக்கு இதில் காண்பிக்க போகிறார். முதல்ல அவன் எந்த ஆர்டரில் அதில் சொல்லியிருந்தாரோ, அதாவது அளவை பூதக்கூட்டங்களுடைய சேர்வு தான் உலகம், அப்புறம் கர்மம் இல்லை, உயிர் இல்லை, சுவாமி இல்லை, இந்த விஷயம். அடுத்தது எது இன்பம் என்று அவன் காட்டியது. இதில் உள்ள ஒவ்வொருத்தருடைய அப்போசிஷனையும் இதில் ஒவ்வொரு பாடலாக நம்ம காண்பிக்க இருக்கிறார். சொல்கிறேன் எந்த பாட்டுக்கு ஈக்குவலிட்டியாக அது இருக்குங்கிறத நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன். உள்ளதாவது கண்டது என்று உரை கொண்டது என் உலகத்து நீ பிள்ளையாய் வளர்கின்ற நாள் உனை பெற்ற தாயோடு தந்தையை கல்லமே புரிகாலன் ஆறுயிர் உண்ண இன்று ஒரு காளையாய் மெல்லவே உலர் என்று கொண்டு விரும்புமாறு விளம்பிடே என்று சொல்கிறார். இவன் அளவைகளை பற்றி பேசும்பொழுது பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டும்தான் நம்புவான். அதாவது கண்ணுக்கு நேராக ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் அது இருக்குது என்று நம்புவான். மற்றபடி அனுமானித்து எந்த பொருளையும் அவன் என்ன பண்ணுவதில்லை, ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இது இருந்ததுன்னா நிச்சயமாக அது இருக்க முடியும் என்பது தான் அனுமானம் இல்லையா? அந்த அனுமான விஷயத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதற்கு அவர் எப்படி மறுமுகம் தெரிவிக்கிறார் என்றால் அற்புதமான கேள்வி கேட்கிறார். ஏன்பா நீ இன்றைக்கு காட்சி பிரமாணத்தை தான் நம்புகின்றாய், உலகத்தில் பெரிய ஆளாக நீ இன்றைக்கி இருக்கிற, இப்போ இருக்க வளர்ந்திருக்கிறாய், காளையாக இருக்கிறாய், சிறு வயதிலேயே உன் தாய் தந்தையை நீ இழந்து விட்டாய் என்று வைத்து, நீ உங்கள் அப்பா அம்மாவை பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை, அவங்க 2 பேரும் இருந்தது நீ பார்த்ததே கிடையாது. அப்போது இன்றைக்கு நீ வளர்ந்து விட்டாய், வளர்ந்ததுக்கு பிறகும் உங்கள் அப்பா அம்மாவை நீ பார்க்கல. அப்போது உங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவே, இல்லைன்னு நீ சொல்லுவேன்னு கேட்குறாரு. ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்தை நம்புவான், பிரத்யக்ஷ பிரமாணத்தை தான் நம்புவேன் பொழுது முன்னாடி எங்கள் அப்பா அம்மா இல்லாமல் எப்படி பிறக்க முடியும்னு கேட்டால் தட்ஸ் கால்ட் அனுமானம் இல்லையா? அதுதான் அனுமானம். இருப்பதை வைத்துக்கொண்டு இல்லாததை, காணக்கூடியதை வைத்துக்கொண்டு காணக்கூடாததை பார்ப்பது தான் அனுமானம்னு நம்ம சொல்லிக்கொண்டோம். அப்போ நீ இந்த உலகத்தில் நீ வளர்ந்து பெரியவனாக இருக்கிறாய், நீ பிறக்கும்பொழுது உன் தாய் தந்தை இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க உள்ளபடியே இல்லவே இல்லைன்னு சொல்லுவியா? இல்லை, அவங்க இருக்காங்கன்னு தானே சொல்லுவேன். அதுதான் நான் அனுமானம்னு சொல்லுகிறேங்கிறார். அப்போ முதல்ல அவனுக்கு என்னத்தை புரிய வைக்கிறாரு? அனுமான அளவைனா என்னன்னு சொல்லி வைக்கிறார். அதுதான் அனுமானம்னு சொல்கிறோம். அது இருக்கிறதுக்கு நம்ம பாயிண்ட் பின்னாடி கொடுப்போம். நீ எடுத்துக்கிறதுக்கான அந்த அதை தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஏது பக்கம்னு சொல்லுவோம். அனுமானிப்பதற்கு பக்கமும் ஏதும் ரொம்ப முக்கியம் இல்லையா? புகை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு அனுமானிக்கிறது உங்களுக்கு பூர்வ காட்சின்னு ஒன்று இருக்கணும். முன்னாடி நீங்கள் புகையும் நெருப்பையும் ஒன்றா பார்த்துருக்கணும். அப்போ இருந்தால் தான் உங்களுக்கு புகை இருக்கிற இடத்துல நெருப்புன்னு ஒன்று உண்டாகும். அது மாதிரி பக்கம்னு இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் அனுமானிக்க போகிறீங்க, எதை வைத்து அனுமானிக்குன்னு இருக்குது. அனுமானம்னு ஒன்று இருக்குங்கிறது தான் ஸ்தாபிக்கிறார் இப்போ. ஆனால் பொருளுடைய அனுமானம் வெவ்வேறு இடத்துக்கேற்ப மாறும், அது வித்தியாசம் இருக்குது. இப்போ தாய் தந்தையர் உலகத்தில் இருக்காங்க மற்றவனுக்கு, அப்போ நிச்சயமாக நமக்கும் இருப்பாங்கன்னு அனுமானிப்பாங்களே. அதுபோல் கடவுள் இருப்பாருங்கிறதுக்கு என்ன அனுமானம்? அதுதான் உலக தோற்றம், உலக இயக்கம் தானே அனுமானம். அதுதான் இப்போ ஏது உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, ஒரு நியதிப்படி சுற்றி கொண்டிருக்கிறது, இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது, இப்படியெல்லாம் அனுமானம் இல்லையாது. அதை வைத்து தான் அனுமானிக்கணும். அதனால் பக்கம் ஏது இதெல்லாம் வைத்து கொண்டு தான் ஒரு பொருளை நாம் அனுமானிப்போம். அதுதான் அப்போ முதல்ல அவன் எதை இல்லைன்ட்டான், முதல்ல அனுமானம்னு ஒன்று இல்லவே இல்லைன்ட்டான். அதுதானே பிரச்சனை இப்போ இருக்குது நமக்கு. முதல்ல அவனை நம்ப வைக்க வேண்டியது, நீ காட்சி பிரமாணம் மட்டும்தான் உலகத்துக்கு உண்மை என்று சொல்லி கொண்டிருக்கிறாயே, அதுவே முதல்ல தப்பு என்பதை சொல்வதற்காக இந்த பாட்டை சொல்லுகிறார். உள்ளதாவது கண்டது, எதை நீ காண்டாயோ அதுதான் இருக்கிறதுன்னு நீ சொல்லி கொண்டிருக்கிறாயின்னு அர்த்தம். இப்போ பார்க்காது இல்லைன்னு அர்த்தம். முதல்ல பார்க்காது, அவன் காற்று இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் காற்று இருக்குன்னு சொல்லுகின்றான். எப்படி பார்க்காம அப்புறம் இருக்குன்னு சொல்கிறான்? சொல்லுங்க பாப்போம். ஸ்பரிசம் என்பது ஒரு வகை பார்வை தானே, வெரி குட். அறுவகை காட்சியை தான் ஒத்துக்கிறானே அவன். அதனால் இவன் எதற்கு இந்த அறுவகை காட்சிக்கு உட்படாத விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்வதில்லை, சரிதானே? அப்போ உள்ளதாவது கண்டது என்று உரை கொண்டது என் உலகத்து நீ பிள்ளையாய் வளர்கின்ற நாள் உன்னை பெற்ற தாயோடு தந்தை கல்லமே புரி காலன் ஆறுயிர் உண்ண
என்று சொல்லுகின்றார். கள்ளமே புரி காலன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைந்து நின்று செயல்படக்கூடியவன் அர்த்தம். உலகத்தில் உயிர்களை கொண்டு போகிறான் ஒருவன், யமன் ஒருத்தன் இருக்கான், உயிரை எடுத்துகிட்டு போகிறதுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தோன்றி விளங்கி தோன்றான் என்று தானே யமன் வர்றது யாருக்கும் தெரியறது இல்லையா? அப்போ நாய்க்கு தெரியும், நாய்க்கு தெரியும் சொல்லுகிறார்கள். நாய் நான் மற்றபடி யாருக்குமே தெரியாது. முந்தா நாள் எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது, ரொம்ப சோகமான சம்பவம். அது ஒரு பொண்ணு 10th, அது சூசைட் பண்ணிடுச்சு. அது என்னமோ பிரச்சனை அதுக்கு, அது ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருந்து அதனால் சூசைட் பண்ணி போச்சு. அந்த பொண்ணுக்காக அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த பொண்ணுடைய சித்தப்பன் வரான். மதுரையிலே இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான் போல் இருக்கான் அவன். ஆக்சுவலாக என் செட்டு அவன், என்னோட படித்தவன். அவன் வந்திருக்கான். அவன் 3 வருஷம் ஊருக்கே வரலையாமா. அவன் இன்றைக்கி அதுக்காக தான் வந்திருக்கான். அவன் வந்து நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை. இன்றைக்கி நைட்டு எங்கள் ஊரில் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாததுனால அவன் நைட்டை போட்டிருந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஆஃப் பண்ணல போட்டிருக்கு. அந்த பொண்ணை வச்சுருந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஆஃப் பண்ணல. தண்ணிலாம் சுட்டியிருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சப்ளை வந்த உடனே லைட் எரியும் இல்லையா, அந்த முகத்தை பார்க்குறதுக்கு போய் கை வச்சான். அப்படியே ஷாக் அடித்து அவன் போயிட்டான். ஆச்சரியமாக, ஐயோ இது எப்படி இது சாமி எவன் வர்றது தெரியாது கண்ணுக்கு. 3 வருஷம் ஊருக்கே வராதவன் உடனே அதை எடுத்துகிட்டு இவனை அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி உடனே இவனை அடக்கம் பண்ணாங்க. ரொம்ப சோகம், ரொம்ப சோகம், ஆச்சரியமாக இருந்தேன். சாமி இதெல்லாம் எப்படி நடத்துகிறார்? அது காலனுக்கு அவன் தர்மவான். அவன் யாரை எப்போ கொண்டு போகணும், ஒரு முன்ன முன்னாடியும் கிடையாது, ஒரு விட பின்னாடியும் கிடையாது. அதான் பழி நீங்கிய படலம்னு ஒரு படலம் இருக்குது திருவிளையாடல் புராணத்தில். அதில் அப்படி அம்பு ஒரு அந்தணன் தன் மனைவியோட கொண்டு போய் நேற்று வகுப்புலையா? நேற்று நீங்கள் பேசுனீங்களா? சரி சரி, நம்மளும் சென்ற வகுப்புல இதில் பேசியிருந்தோம். அப்போ நீங்கள் கதை கேட்டீங்க, நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அது ஒரு பசுவை விரட்டி விட்டு மாப்பிள்ளையை கொண்டுருவாங்க, அதில் பார்க்குறோம். அதனால் யமன் வந்து யாரையும் அவன் கருவியாக பயன்படுத்துவான் அப்படிங்கிறதுனால எதை வேணாலும் கருவியாக பயன்படுத்தும். ஆச்சரியம். அதான் கள்ளமே புரி, மறைந்து நிற்பான், கூட இருக்கிறது தெரியாது. எதில் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அவன் வந்ததுக்கு பிறகு தான் அவன் இருந்தாங்கிறது தெரியுது நமக்கு. இப்போ இதில் தான் அவனுக்கு இருந்திருக்குங்கிறது அப்போ தான் தெரிகிறது. அதான் கள்ளமே புரி காலன் ஆறுயிர் உண்ண இன்று ஒரு காளையாய் மெல்லவே உளர் என்று கொண்டு விரும்புமாறு விளம்பிட. இப்போ நீ பிரயாணம் வளர்ந்ததுக்கு பிறகு என்னை பற்றி ஒரு தாய் தந்தை இருந்திருப்பாங்கல்ல, நீ சொல்லுகின்றாயே, அது எப்படி? நீ தான் பார்த்ததே இல்லையே. பார்க்காது இல்லை என்று சொல்லக்கூடிய நீ உன்னை பெற்றவங்க ஒருத்தவங்க நீ பார்க்காதவங்க இருந்ததாங்கன்னு சொல்வது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். விளக்கம் புரியுதுங்களா? அதான் அவன் இப்போ அவன் நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்துனான் இல்லையா முன்னாடி ஒரு பாயிண்டில். இப்போ அவங்க கையெடுத்து அவருக்கு அவன் கண்ணை குத்துறாரு சாமி. இப்போ அப்போ அனுமான காட்சினா என்ன அப்படிங்கிறத சொல்லுகின்றார். இடித்து மின்னி இருண்டு மேகம் எழுந்த போது இது பெய்யும் என்று அடுத்ததும் அகில் சந்தம் உந்தி அழைத்துவார் புனல் ஆறு கொண்டு எடுத்து வந்திடாமல் வரைக்கண் இருந்து கொண்டல் சொரிந்தது என்று முடித்ததும் இவை காட்சி அன்று அனுமானம் என்று மொழிந்திட. அனுமானம்னா என்னங்கிறத அவனுக்கு விளக்குறார் முதல்ல. ஏன்னா அந்த அறிவு இல்லை அவன்கிட்ட. அனுமானம்னா என்ன, அதை ஒன்றை இருக்க ஊகத்தினாலே அறிவது என்பது என்ன, இது அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால அவனுக்கு அதை தெளிவுபடுத்துகிறார் சாமி கருணை கொண்டு. மழை பெய்வதற்கு சொல்கின்றார். நீ வானம் மாலை நேரத்தில் நேற்றெல்லாம் அப்படி இருந்தது இல்லையா? அப்போ இடிக்கிறது, மின்றது, மேகம் இருண்டு வர்றது, பார்த்தா மழை வரப்போகுது அப்படி நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? மழை வந்துதோ வரலையா, ஆனால் மழை வரப்போகுதுன்னு சொல்லுகின்றோம். காரணம், ஏற்கனவே இடித்து மின்னி இருண்ட பொழுது மழை வந்துச்சு. நமக்கு அது நம்ம தெரியும், பார்த்துருக்கோம். அதனால் பூர்வ காட்சி வைத்து கொண்டு இதுதான் நடக்க போகுதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? அதான் சொல்லுகிறார். இடித்து மின்னி இரண்டு மேகம் எழுந்த போது இது பெய்யும் என்று அடுத்ததும்னா நினைச்சதுன்னு அர்த்தம். அகில் சந்தம் முந்தி அழைத்துவார் புனல் ஆறு கொண்டு எடுத்து வந்திடாமல் வரைக்கண் இருந்து கொண்டல் சொரிந்தது என்று முடித்ததும். இப்போ பொழுது விடிஞ்ச உடனே உங்கள் ஊரில் ஒரு நதி ஓடுகிறது, காவிரி நதி ஓடுதுன்னு வச்சுப்போம். காவிரி நதியில் நீர் ஓடுது. நம்ம ஊரில் உள்ள எல்லா தெருவையும் எல்லா வீதியையும் எல்லா முற்றத்தையும் நனைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு தண்ணீர் எங்கும் நனைஞ்சிருக்கு. பொழுது விடிஞ்சு ஏஞ்சி வந்து பார்த்தீங்க, தரையெல்லாம் நனைஞ்சிருக்கு, வீடெல்லாம் நனைஞ்சிருக்கு, வாசல்லாம் நனைஞ்சிருக்கு, எங்கே பார்த்தாலும் நனைஞ்சிருக்கு. உடனே நீ இவ்வளோ தண்ணி நம்ம ஊருக்குள்ளே எப்படி வந்திருக்கும்? ஓ, காவிரி ஆற்றுல வெள்ளம்
வந்து இப்படியெல்லாம் நினைஞ்சிருக்கு போல் இருக்குன்னு நினைப்பானா, மழை பெஞ்சிருக்குன்னு நினைப்பானாப்பா? மழை பெஞ்சிருக்கு தான் நினைப்பான். ஏன்? ஏற்கனவே மழை பெய்யும் போது இவன் பார்த்துருக்கான். அப்போ அதுமாரி எல்லாம் நினைஞ்சிருந்தது. அதை வைத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணுறான், இது மாதிரி மழை பெஞ்சு இது மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக மழை பெஞ்சிருக்கிறவுன்னு நமக்கு தெரிகிறது. அப்போ உன் ஊரில் ஆறு ஓடுனாலும் நீ என்ன பண்ணுறதில்ல, ஆற்றினுடைய நீர் தான் இப்படி எல்லாம் அப்படி நினைத்திருக்குன்னு நினைக்கிறது இல்லை. அப்போ என்ன நினச்சிக்கிற, இரவு மழை பெஞ்சுது அதனால தான் இதெல்லாம் நினைச்சிருக்குன்னு நினைத்துக் கொள்கிற. இதுதான் அனுமானம்னு சொல்கின்றார். அவனுக்கு அனுமானம்னா என்னென்ன தெரியல, முதல்ல அதை உணர்த்துறார். அகில் சந்த முந்தி அழைத்துவார் புனல் நீர், அதாவது ஆறுன்னு அர்த்தம். ஆறு புனல்னு மாற்றிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா புனலுங்கிறது தண்ணீரை குறிக்கிறது. ஆறு தான் அகில் சந்தம் முந்தி இதெல்லாம் அழித்து கொண்டு வரும். அது அதில் உள்ள நீர் கொண்டு எடுத்து வந்திடாமல், அதை எடுத்துகிட்டு வந்து அது எல்லா பக்கமும் தெளித்து வச்சாங்க அப்படின்னு நினச்சிக்காம என்ன நினச்சனே, வரைக்கண் இருந்து கொண்டல் சொரிந்தது. மலையிலேருந்து உண்டான ஆகிய மேகம், கொண்டல்னா மேகம்னு அர்த்தம். மேகம் வந்து இங்கே பொழிஞ்சிருக்குன்னு நீ ஒத்துக்கொள்கிறாய் இல்லையா, அதுதான் முடித்ததும் இவை காட்சி என்று அனுமானம் என்று மொழிந்திர என்று சொல்லுகின்றன. விளங்குது இல்லையா? அப்போ அடுத்தது அனுமானத்துடைய வகைகளை விளக்குகிறார். கண்டலே அனுமானம் ஆவதும் காட்சி முன்னதும் காட்சியேல் பூண்டபூத உடம்பின் உள்ளழு போதம் என் கொடு கண்டனை மாண்டவாயின் மனங்கொள் ஞானம் உணர்ந்ததும் அனுமானம் என்று எண்டு பூதம் இயைந்தது இவ்வுடல் என்பது என் பிரமாணமே என்று சொல்கிறார். அவன் மறுப்பு தெரிவிக்கிறான். நீ வந்து மழையை பார்த்ததை வந்து அனுமானம்னு சொல்லக்கூடாதுப்பா, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், இப்படி தான் இருந்ததுங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதை நான் பூர்வ காட்சி என்று நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு அனுமானம்னு சொல்ல முடியாது, அதுவும் எங்களுடைய அறுவகை காட்சிகளில் ஒன்றாக வந்துவிடும். அதனால் நீங்கள் மழையை முன்னாடி தரை நினைஞ்சிருக்கிறத வச்சு மழை அப்படிங்கிறத நீங்கள் அனுமானித்து வருவதாக சொல்கிறீங்க இல்லையா, அதை அப்படி ஒத்துக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் பூர்வ காட்சி என்று தான் சொல்லுவோமே தவிர்த்து அதை என்ன பண்ண மாட்டோம், அனுமானம்னு ஒத்துக்க மாட்டோம் என்று அவன் மறுத்தான். இதை பாருங்கள் இவருடைய நேர்மையை. அதில் உள்ள அவன் எதை மறுத்தாங்கிறத தெளிவாக எடுத்து காண்பிக்கிறார் பாருங்கள். காண்டலை அனுமானமாவது காட்சி முன்னதும் காட்சியில். சரியான வராங்களா எஞ்சி யாரு? ஆமாம்மா, அவங்க போயிட்டாங்க முன்னாடி. அவன் பிரேக் விட்ட போய் போயிட்டானுங்க அவனுங்க. போலாமா? போலாமா? அப்போ அந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அதை ஸ்டார்ட் பண்ணி காண்டலே அனுமானமாவது காட்சி முன்னது காட்சியேல், அதையும் காட்சின்னு நீ சொன்னீங்கன்னா இவரே சொல்கிறார். அது அதுக்கான இஃப் இவரே போடுறார். முன்னதும் காட்சியேல் பூண்ட பூத உடம்பின் உள்ளெழு போதம் என் கொடு கண்டனை கேள்வி கேட்கிறார். நீ சொல்லுகின்றாயே இது எந்த பாட்டுன்னா, இந்த உலகாயதன் மதம் கொள்கையில் 15வது பாட்டு பாருங்க. ம் 15வது பாட்டு பாருங்க, எடுத்தீங்களா? உலகாயதன் கொள்கையில் 15வது பாட்டு பாருங்க. அவன் உயிர் என்றது அவனுக்கு என்ன விளக்கம் சொன்னான்? பூதங்களுடைய புணர்ப்பு, அந்த புணர்ப்புக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும், அந்த உணர்வு தான் உயிர் என்பதாக கருதத்தக்கதாக அவன் சொல்லுகின்றான் இல்லையா? இதை கேள்வி கேட்கிறார் அவர். ஒத்துரு புணர்ச்சியின் உருக்கல் பலாகும் வைத்துரு கடாதிபல மண்ணின் வருமா போல் புத்தி குண நற்போரி புலன்கள் இவையெல்லாம் இத்தில் வரும் நீரினில் எழும் குமிழி ஒத்த என்று சொல்லுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? இதை கேள்வி கேட்கிறார். நீ இதை பார்த்தியா கேட்கிறார்.
ஏன்னா இவன் காட்சி பிரமாணத்தை தானே நம்புகின்றான். அல்லது அனுமானிச்சியா? ஒன்றே அனுமானமாக இருக்கணும், ஏன்னா பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு பூதங்கள் சேர்ந்து தான் உலகத்தில் உயிருண்டானதுங்கிறத யார் பார்த்தாப்பா? யாரும் பார்க்கல. அப்போ இவன் நிச்சயமாக அதை என்ன பண்ணியிருக்கணும்ப்பா? அனுமானிச்சிருக்கணும். அதுதான் சொல்ல கேட்குறார். பூண்ட பூத உடம்பின் உள்எழு போதம், அதில் உள்ள எழுந்ததாகிய அறிவு. என் கோடு கண்டனை எதனால் பார்த்த? அது காட்சிக்கு உட்பட்டதா உன்னுடைய கொள்கைப்படி? அப்போ அது அனுமானம்னு ஒத்துக்க, நீ சொன்னது அனுமானம்னு ஒத்துக்குவான்னா. மாண்ட வாயில் மனங்கொள் ஞானம் உணர்ந்ததும் அனுமானம் என்று ஈண்டு பூதம் இயைந்தது இவ்வுடல் என்பது என் பிரமாணமே. அந்த மாண்டதாகிய வாயில் மனம் கொள் ஞானம் உணர்ந்தது, அதாவது ஞானேந்திரிய கண்மேந்திரியமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கரணங்கள், அதில் எழக்கூடிய ஞானமாகிய உணர்வு அறிவு, இது எல்லாம் உணர்ந்தது அனுமானம் ஈண்டு பூதம் இயைந்தது இவ்வுடல் என்பது என் பிரமாணம். எதை வைத்து நீ சொல்லுகின்றாய் என்று கேள்வி கேட்கிறார். நிச்சயமாக அவனுக்கு யாரும் உபதேசம் பண்ணல இந்த விஷயத்தை. நம்ம சொல்லுகின்றான் உலகாயத நூல் வந்து இந்திர புரோகிதன் சொன்னார்னு. ஆனால் இந்திர புரோகிதன் சொன்னபடியே அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அது இல்லை. உலக தோற்றத்தை பற்றிலாம் அவர் ஒன்றும் பேசலாங்க. இன்பமாக இருக்கணும், இன்பமாக இருக்கணும், அது மட்டும் தாங்க விஷயம். உலகத்துக்கு கர்த்தா, உலகம் என்ன ஆனது அப்படிங்கிறது இவன் கொள்கை சொல்லுகின்றான். அப்படியே இருந்தாலும் இவன் உரை பிரமாணத்தை தான் ஏற்றுக்க மாட்டானே. இவன்கிட்ட என்ன கிடையாது? உரைங்கிற பிரமாணம் கிடையாது. நாம தான் சொல்லுகிறோம் இந்திர புரோகிதனுடைய நூலுன்னு. அவன் அதை ஏற்றுக்கவே இல்லையே. ஏற்றுருந்தா இந்திரன் ஒருத்தன் இருக்கான், ஏற்றுக்கணும். அவன் உலகம் வாழக்கூடிய வேறு உலகம் இருக்கிறதா ஏற்றுக்கணும். இவ்வளோ கேள்வி இருக்குது. அதனால் அதை உரை பிரமாணம்னு கூட சொல்ல முடியாது. இவனாவே தான் என்ன பண்ணுறான்? அனுமானித்து பூதங்கள் எல்லாம் சேர்ந்ததுனால அதுக்குள்ளே சென்ற வகுப்பில் நான் அதை பற்றி சொன்னேன். இப்போ இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கடைசியில் முதல் உயிர் உண்டானதுக்கு முதல்ல கடல் உண்டானது, கடலில் சில பருப்பொருள்கள்லாம் சேர்ந்து ஒரு தொகுதி போல் உண்டானது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு தாக்கத்தினால உயிரானது உண்டானுச்சு அப்படின்னு ஒரு கருத்தை அவங்க ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்லாம் யாரும் சொல்ல முடியாது. அது போல் தான் இவனும் அனுமானித்து சொல்லுகின்றான் என்பதை. ப்ரெடிக்ஷன்னால என்னது தான் போ? அனுமானம் தானே. ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்களே, அது என்னது? அனுமானம் தான். இப்போ ஜோதிடம்னு சொல்கின்றமே, அதுவும் என்னது தான் போ? அனுமானம் தான். இந்த கிரக சஞ்சாரம் எப்படி இருந்ததுன்னா இப்படி நடக்கலாம் என்பது பூர்வகாட்சி. அது நடந்திருக்கு ஆல்ரெடி. அதன்படி எழுதி வச்சிருக்கிறாங்க ரிஷிகள் எல்லாம். அதன்படி இப்போ நடக்கலாம்னு சொல்லப்படுமே தவிர்த்து நடந்தே திருநெல்லாம் ஒன்று கட்டாயம் கிடையாது இல்லையா? அது வந்து ப்ரெடிக்ஷன் தான். இப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல மாதிரி இது நடக்கும், இத்தனை தேதிக்கு இத்தனை மணிக்கு இது நடக்கும்லாம் எந்த ஜோசியரும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னால் போலின்னு அர்த்தம். ஓரளவுக்கு சொல்லலாம், ஓரளவுக்கு இது இப்படி இருந்தும் இப்படி இருந்தால் அப்படி நடக்கலாம்னு சொல்லுவார்களை தவிர்த்து அது நடந்தாலும் சரி தான், நடக்கலைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே என்ன சொல்லுவாங்க? உலகத்தில் வேற எங்கேயாவது நடந்து கொண்டுருவான் ஒன்று, நமக்கு நேரம் நடக்கலைனாலும் வேற எங்கேயாவது நடக்க கொண்டுருவாங்க. சரி, அதனால் அப்போ இதெல்லாம் என்ன பிரமாணம்னு கேட்டார். சரிதானே? அதை அடுத்து வந்துட்டு பாருங்க ஜோதிடத்தை பற்றி. ஜோதிடத்துக்கு அனுமானத்துக்கு உரை சொல்கிறார் பாருங்க. அதுவே பழுதிலா மறை கண்ட நூல் பழுது இன்றி உண்டது பாரின் மேல் மொழிவர் சோதிடம் முன்னி இன்னது முடியும் என்பது முன்னமே அழிவிலாதது கண்டனம் அவை அன்றியும் சில ஆகமங்களின் எழுதியோர் படி என்று கொண்டு இருநிதி எடுப்பதும் என்னிட. இது உரை பிரமாணத்தை பற்றி பேசுகிறார். ஜோதிடம்ங்கிறது உரை பிரமாணம் தான். உரை பிரமாணத்தை வச்சு தான் நம்ம சொல்லுகின்றோம். அதனால் அனுமானம் என்பது அடிப்படையில் 3 இருக்கு இல்லையா? நம்ம காட்சியை ஏற்றுக்கொண்டான், அதனால் அவன்கிட்ட அதை நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. அனுமானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனாலே அனுமானத்துக்கு விஷயம் சொன்னார். இப்போ உரை பிரமாணத்தை இதன்படி சொன்னதுபடி நடக்கும், அதற்கு ஜோதிடத்தை எடுத்துக்கொள்கிறார். ஏன்னா அவன் உலகத்தில் பார்க்குறது அது தானே. இப்போ ஜோதிடம்னா என்னது? ஜோதிடம்னா நாம் நினச்சிக்கிறோம்ல, உனக்கு வந்து புரட்டாசி மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு நல்லது நடக்கும், ஆடி போய் அவனி வந்தோ டாப்பாக, அது கிடையாது. ஜோதிடத்தின்படி என்னன்னா, இன்றிலிருந்து 10வது நாள் கிரகணம் இருக்குது, இன்றிலிருந்து 11வது நாள் வால் நட்சத்திரம் தோன்றும் இப்படின்னு சொல்லுகிறாரு பாருங்க. இந்த ஜோதிடம் தான். அதை தான் அவன் நடக்கிறத சொல்கிறாருன்னு எனக்கு வந்து கிளி ஜோசியத்தில் பார்த்து சொன்னது நடக்குது, அதுதான். அது கிடையாது. இங்கே அப்போ கிரகணம் நடக்குன்னு எழுதி போட்டது நடக்குதா இல்லையா? அமாவாசை இன்னைக்குன்னு சொல்லிவிட்டு அமாவாசை நடக்குதா இல்லையா? இன்னையிலேருந்து 10வது தினம் 10வது கிழமை, அதை ஆப்டிடியூட்லேயே வச்சுட்டான். நீங்கள் ஏதாச்சும் போட்டித் தேர்வு எழுத போட்டிங்கன்னா ஆப்டிடியூட்லேயே வச்சுருக்கான். இன்றைய தினம் திங்கள் கிழமையாக இருந்தால் இன்றைய 109வது தினம் என்ன கிழமையாக இருக்கும்னு கேள்வி கேட்குறான். அவ்வளோ எழுதணும் அதுக்கு.
ஆஹா விரல விட்டுறாடு திருப்பி எழுதிட்டே உட்காந்துடா அதெல்லாம் 3 மணி நேரம் முடிச்சு போய்டும். ஆட்டோமேட்டிக் செக் அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது எப்படி அதை சால்வ் பண்ணணுங்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃபார்முலாஸை வச்சு தான் பஞ்சாங்கம்ங்கிறதே 5 உறுப்புகள்னு அர்த்தம். திதி, வாரம், கரணம், யோகம், நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது ஆகிய 5 உறுப்புகள் இருக்குது. ஒரு நாளைக்கு இது 5 உண்டு. முக்கியமாக அது ஒரு திதியாக இருக்கும். அது என்னமோ வளர்பிறையாகவோ அல்லது தேய்பிறையாகவோ இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கிழமை அதான் வாரம் இருக்கும். அது புதவாரமாகவோ மங்களவாரமாகவோ சுக்கிரவாரமாகவோ சனிக்கு என்ன சனிவாரம் தானே, சனிவாரம், அப்புறம் ஆதிவாரம்னா ஞாயிறா, சரி எப்படி ஏதாவது ஒன்று ஆக இருக்கும். அதில் கரணம் இருக்கும். கரணம்ங்கிறது திதியில் பாதியா, திதியில் பாதி தானே. சரி பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் தெரியுது. ஜோதிடர்கள்லாம் வேறு இருக்கீங்க நிறைய பேர் இங்கே படித்தவங்கலாம். அது தப்பா சொல்லி திருத்துங்க அப்பப்போ. சுபயோகே சுபகரணே அப்படிங்கிறாங்கல்ல குருக்கள்லாம் சங்கல்பம் பண்ணும்பொழுது. சுபயோகே சுபகரணே அப்படின்னு சுப நட்சத்திரம் ஏதோ நட்சத்திரம் இருக்கும். அதனால் இதெல்லாம் ப்ரொடக்ஷன், அது உரையில் சொல்லப்பட்டது. இது நாளைக்கு நடக்க போகிறத பார்த்தா எழுதி வச்சாங்க. அவங்க உரை பிரமாணமாக சொல்லி வச்சது நடக்கிறது. சில ஆகமங்களில் இந்த இடத்துல புதையல் இருக்குது. ஆகமம்னா நூல். இந்த இடத்துல புதையல் உண்டும்பாங்க. புதையல்னால் புதையலை பூதம் காக்கும். பூதங்கள் அப்படின்னா புதையல்னா ராஜா வச்சுருந்தது தான். அரசன் வச்சுருப்பான், எப்போது எல்லாம் புதைச்சி வச்சுருப்பான், பின்னாடி பயன்படுத்தி கொள்ளலாம்னு. அதை பூதங்களை வச்சு அதை ஆவாகனம் பண்ணி வச்சுருப்பாங்க மேலே. பூதங்கள் ரஷ்யா பண்ணுவோம். அதை அந்த பூதத்துக்கு நம்ம பலி கொடுத்தோம்னா விளைவிக்கும். அதை இன்பப்படுத்தணும்னா அது விளைவிக்கும் அந்த இடத்துல இருந்து. அது மாதிரி இருக்கிறது. அது இந்த இடத்துல இருக்குது, போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி விதிப்படி சொன்னால் அதை போய் எடுத்துக்கொள்கிறார்களே மக்கள். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. இந்த காலத்தில் எல்லாம் பொய்யா இருக்குது. புதையல் கிடைக்கும் நரபலி கொடுத்து ஜெயிலில் போகிறவங்க தான் நிறைய பேர் பார்க்குறோம். நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸ் எல்லாம் 10 பேர் வந்துடுறாங்க. அது மாதிரிலாம் இப்போ கிடையாது. பழங்காலத்தில் நடந்திருக்கு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அரசருடைய ஆட்சி காலம்லாம் நிறைவாகி போச்சு. அதனால் வச்சிருந்த புதையலெல்லாம் எடுத்துட்டான் போல் இருக்குது. ஒன்றும் இல்லை இப்போ எங்கே தோண்டி பார்த்தாலும் கிடைக்க மாட்டுது. அதனால் கோயில்களில் தான் இருக்குது. சில கோயில்களில் புதையல் இருக்குது. அனந்த பத்மநாப சுவாமி கோயில் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். எஸ் காதல் உள்ள கோயில் உள்ள இருக்க கதவா என்ன செஞ்சா திறக்குமா? மேபி அது ஏதாச்சும் அதுக்காக மூடி வச்சுருப்பாங்க அறைய. திருவாரூர்லேயே இருக்குது அது மாதிரி, திருவாரூர் கோயில். சரி, அதுபோல் சொல்லுகிறார் மொழிவர். சோதிடம் முன்னி இன்னது முடியும் என்பது முன்னமே அழிவிலாது கண்டனம். அவங்க சொன்னபடி நடக்கிறத நாம் பார்க்கிறோம். அவை அன்றியும் சில ஆகமங்களின் எழுதியோர் படி என்று கொண்டு இருநிதி எடுப்பதும் என்னிட. சொன்னபடி நடக்கிறத புதையல் எடுக்கிறவன் நடக்கிறத பார்த்து நாம் பார்த்துக்கிறோம். அதனால் பிரமாணம் என்பது இங்கே 3 வகைப்படுகிறது என்று சொல்கிறார். அப்போது அடுத்த பாட்டு இந்த 15வது ஒரு பாட்டு அவன் சொல்லியிருக்கான் பாருங்க. ஒத்துரு புணர்ச்சியின் உருக்கள் பல ஆகும். அந்த விஷயத்துக்கு ஆப்போசிஷனாக கேள்வி கேட்க போகிறார். என்னன்னு பார்ப்போம். பூதமானவை நித்தம் என்று புகன்றது என்னை உருக்களாய் ஆதலோடு அழிவாகும் ஆதலின் ஆக்குவோர் அவர் வேண்டிடும் காதலோடு கடாதி மண்கொடு இயற்றுவோர் உலர் கண்டனம் சீத நீரில் எழுந்த கொப்புள் நிகழ்ந்த மாறுத செய்கையே அப்படின்னார். இது அப்படியே அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில். இந்த 16வது பாட்டை பாருங்க. அந்த பாட்டு தானே 15வது பாட்டு. ஒத்துரு புணர்ச்சியின் உருக்கள் பல ஆகும்னார். பூதங்கள் ஒன்றுக்கு ஒன்று புணர்ந்துவதனாலே பல்வேறு உருவங்கள் உண்டாகுது என்று நீ சொன்ன. பூதம் என்பது முதல்ல நீ என்னன்னு சொன்ன? அனாதின்ட்ட, நித்தியம்னு சொன்னேன். அதுக்கு என்ன பிரமாணம்? அதை கேட்குறாரு முதல்ல. ஏன்னா தொடக்கத்திலே பூதம் தான் இருக்குன்னு சொல்லிவிட்டான். இப்போ பூதங்கள் தானே எப்படி உண்டாயிருக்க முடியும்? அதான் கேள்வி கேட்குறேன். இந்த பாட்டில் பாருங்கள். பூதமானவை நித்தம் என்று புகன்றது என்னை. நித்தம்னு ஏன் சொன்னேன்? அதை அடுத்தது உருக்களாய் ஆதலோடு அழிவாகும் ஆதலின். பூதங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி நம்மளுடைய உடம்புகளாக மாறி இருக்கு. திரும்ப இந்த உடம்பு என்ன ஆகிடுது? நெருப்புலையோ நீர்லையோ மண்ணிலையோ அழிஞ்சு போயிடுது, இல்லாமல் போயிடுது. திரும்பி புதுசாக பூதங்கள் உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்படி மாறி மாறி இருக்குன்னாலே பூதத்தை பார்த்தா சடமாக தெரிகிறது, அறிவற்ற பொருளாக இருக்குது. அது என்ன ஆகாது? தானாக
தொழில்படாது, மாறி மாறி நடக்காது. அப்போ நிச்சயமாக என்ன வேணும்? அது தொழில்படுத்துகிற ஒருவன் வேணும் என்பதை சொல்லுகிறார். அதான் கேள்வி. ஆக்குவோர் அவர் வேண்டிடும். அப்போது இது உருக்களாக மாறுகிறதுனா நிச்சயமாக என்ன வேணும்? ஆக்குவோர் அவர் வேண்டிடும். அதுலேருந்து அவனுக்கு என்ன சொல்லுகிறாருன்னா, அடுத்த வரியை பாருங்க. அவன் சொன்னதில் வைத்துரு கடாதிபல மண்ணின் வருமா போல்னா, இது அன்னைக்கு நடத்தும் போது நான் சொன்னேன். இவன் உலகம் எப்படி தோன்றுகிறதுன்னா, மண்ணிலிருந்து பலவிதமான பண்டங்கள் உண்டாகிறது பார்க்குறோம். சட்டி, பானை, கரண்டி, தோசைக்கல், செங்கல், இப்படி பல்வேறு விதமான பண்டங்கள் மண்ணிலிருந்து உண்டு பண்ணுகிறோம். அதுபோல் மண்ணிலிருந்து பல்வேறு உருவங்கள் உண்டாவது போல் பூதங்களுடைய சேர்க்கையிலிருந்து பல்வேறு உருவங்கள் உண்டாகும்னு அன்னைக்கு சொன்னான். அன்னைக்கு இவன் எதை கன்சிடர் பண்ணலன்னு சொன்னா, வெரி குட், கீழே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. மண்ணிலேருந்து ஒரு பொருளை உண்டு பண்ணுவதற்கு ஒரு குயவர் வேணுமா இல்லையா? அதை பற்றி அவன் பேசவே இல்லை. மண்ணிலேருந்து பொருள்கள், பல்வேறு பொருள்கள் உண்டாவது போல் பூதங்கள்லேருந்து பல்வேறு பொருட்கள் உண்டாகும் அப்படின்னு மட்டும் சொன்னாலே அந்த கேள்வி கேட்குறாரு. அப்போ ஆதலோடு அழிவாகும் ஆதலின் ஆக்குவோர் அவர் வேண்டிடும், காதலோடு கடாதி மண்கொடு இயற்றுவோர் உலர் கண்டனம். கடாதினா குடம் முதலானவற்றை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு? இங்கே நிச்சயமாக இருக்கிறார், அதை நம்ம பார்த்துருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சீத நீரில் எழுந்த கொப்புளம், அடுத்த வரி சொல்கிறான் பாருங்க. இதில் வரும் நீரினில் எழும் குமிழி ஒத்தேனர். தண்ணீர்லேருந்து முட்டை வர்றது போல் உலகத்தில் பூதங்கள்லேருந்து பொருள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதுபோல் அது கூட என்னத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும்? காற்று என்பது காரணமாக இருக்கும். தண்ணீருக்குள்ள காற்று புகுந்தாதான் என்ன ஆகும்? பபுள்ஸ், அந்த முட்டை உண்டாகுது, நீர் குமிழினார், அது உண்டாகும். குமரகுருபரர் பாடினார், நீரில் குமிழி யாக்கை, நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் செல்வம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அப்படி இந்த நீர் குமிழி உண்டானா கூட அதுக்கு என்ன வேணும்? காற்று வேணும் அப்படின்னு சொல்லி அதை அவனுடைய கொள்கையை அங்கே மறுத்தார். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்த பாட்டு. அப்போ நீரினின் வந்து எழும் கொப்புள் நீர் அதுவா எழும் நிகழ் பூதமும் ஓரின் வேறு உணர்வாய் எழ அவை பூதமாகி உதித்திடும் தேரின் 100 அடைக்காய் செறிந்து அவை சேர வேறு சிவப்பு எழும் பாரினில் பிரியாது புந்தி பழிப்பு உடம்பு கிடக்கவே என்று சொல்லுகிறார். தேரின் 100 அடைக்காய் செறிந்து அவை சேரு. இவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான அதை தேரின் அடைக்காய் 100 இதை பற்றி பேசலை இல்லையா? அரைக்காய் 100னா வெத்தலை பாக்கு போகிறத பற்றி இவன் பேசலான்னு அதுக்கு முன்னாடி இங்கே பேசலை. ஸோ இந்த உதாரணம் இங்கே தான் வருகிறது. சரி, நீரில் எழும் கொப்புள், அந்த நீர்க்குமிழி போல வாழ்க்கை உலகத்தில் உயிர்களுக்கு உடம்பு உண்டாகி கொண்டிருக்கிறது என்றால், நீரின் வந்து எழும் கொப்புள் நீர் அதுவாக எழும். நீ என்ன சொல்லுகிறாய்? பூதங்கள்லேருந்து உடம்பு உண்டாயிருக்குன்னு சொன்ன, ஆனால் பூதம் ஒரு மாதிரியாக இருக்குது, நெருப்புனா அது ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் உடம்பு நெருப்பு மாதிரியாக இருக்குது இல்லை. நெருப்பு கொஞ்சம் நீர் கொஞ்சம் மண் கொஞ்சம் காற்று இதத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் ஒரு உடம்பு உண்டாயிடுமா? அப்படி ஒன்றும் உண்டாகலையா? அப்படி பூதங்களால் தான் இந்த உடம்பு முழுக்க முழுக்க அப்படி ஆனது, தானே உண்டானதுன்னாக்க அது போலத்தான் இருக்கணும். ஆனால் நீ சொல்கிறது படி பார்த்தா நீர்க்குமிழியானது நீரை போலவே இருக்கிறது. நீர்க்குமிழி எப்படி இருக்குது? தண்ணியாக தானே இருக்குது. இப்போ நீர்க்குமிழியை வெடிச்சு விட்டிங்கன்னா கீழே என்ன செஞ்சுருக்கோங்க? தண்ணீர் தான் செஞ்சுருக்கோம். டாட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகுது? கீழே தண்ணி செஞ்சுருக்கும். அதுபோல் பூதத்திலேருந்து உண்டான இந்த உடம்பு பூதமாக தான் இருந்திருக்கணும், வேறு உடம்பு போல் தோன்றக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுகிறார். அப்போது இது நம்மளோட கொள்கையை நம்ம மறுத்தது மாதிரி இப்போ நம்ம தானே. ஏன்னா பூதத்தில் தான் நம்ம உடம்பு உண்டாயிருக்கு நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு என்ன காரணம்? இங்கே சாமியோட சங்கல்பம். அது சாமி இப்படி சங்கல்பம் பண்ணியிருக்கா இது மாதிரி இருக்கணுங்கிறத. இப்போ வந்து பூந்தியை பிடிச்சா, பூந்தியை லட்டா பிடிச்சா அது பூந்தி போல தான் இருக்கும். ஊற்றா திரும்பி என்னவாயிடும்? பூந்தியாக தான் ஆகும். அந்தமாரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆனால் நம்ம பூந்தியிலேருந்து தான் லட்டு ஆக்கியிருக்காரு. ஆனால் பூந்தி லட்டு மாதிரி நம்மளை தெரியாதெல்லாம் ஆக்கி வச்சிருக்காரு சாமி இப்போ. ஏன்னா அவருடைய சங்கல்பம் அப்படி இருக்குது. பூத விஷயம் நேரடியாக தெரியுதா? இது மண்ணால் ஆக்கப்பட்ட சிலையாக இருந்தாலும் மண்ணாவாக தெரியுது, இது மண்ணாக மாறுது, அதை பார்க்குறோம். நாம் அதை வச்சு தான் தெரிந்து கொடுக்குறோம், இது மண்ணு தான் அப்படின்னு தெரிந்து கொடுக்குறோம். விளக்கம் போகிறதுங்களா? அதுதான் சாமியோட சங்கல்பம். சாமி அதுக்குள்ளே இருக்காருங்கிறத அவன் சொல்லவே இல்லையே. எப்பவுமே வெறுமனே பூதம் 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 மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறான். அது சொல்லுகிறார். அப்போ ஓரின் வேறு உணர்வாய் எழா அவை பூதமாகி உதித்திடும். பூதம் போல தான் இருக்கணும், அது வேறாக மாறாது. இதற்கு அவன் என்ன சொல்லுகின்றான்? உதாரணம்னா
வேறு வேறு விஷயங்கள் சேர்ந்து ஒரு விஷயமா ஆவறது இல்லையா? அதுக்கு என்ன உதாரணம் சொன்னான்னா, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறோம்ல, வெத்தலை அதில் கொஞ்சம் சுண்ணாம்பு அது கொஞ்சம் பாக்கு போட்டு மென்னோம்னா அது என்னாகும்? 3 சேர்ந்து ஒரே கலராக ஆகும். அதுபோல தான் இந்த உலகம், அதுபோல தான் இந்த விஷயம் எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஆகுது அப்படின்னு அவன் சொன்னான்னா அதுக்கான மறுதலையை சொல்கிறார் இங்கே. தேரின் 100 அடைக்காய், 100ன்னா சுண்ணாம்புன்னு அர்த்தம். 100ன்னா சுண்ணாம்பு போட்டுக்கிறோம்ல, தடை வரமுல்ல, அது சுண்ணாம்பு எதுலேருந்து வருது? கிளிஞ்சல் தான். வெஜிடேரியன் நம்ம யாரும் சொல்ல முடியாது, வெத்தலை பாக்கு போட்டுக்கிறவங்களாம். அதாவது வேகன்னு சொல்லிக்க முடியாது, அதாவது சொல்லிக்கலாம் வேணாம். கிளிஞ்சலை தண்ணியில் போட்டோம்னா அதுதான் என்னது? சுண்ணாம்பு. நம்ம வெத்தலையில் போட்டுக்கிறோம், அதான் 100 அப்படின்னா சுண்ணாம்புன்னு அர்த்தம். அடைனா வெத்தலை, காய்னா பாக்கு. அடைக்காய், காய்னா பாக்கு, அது தேங்காய் மாதிரி தானே இருக்குது. அப்போ தேரின் 100 அடைக்காய் செறிந்து அவை சேர வேறு சிவப்பு எழும், பாரினில் பிரியாது புந்தி பழிப்பு உடம்பு கிடக்கவே என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். அதற்கு நம்ம சாமி என்ன விளக்கம் சொல்லுகிறாருன்னா, கூறு சேர்வையின் வந்தபோது சிவப்பு எனும் குணம் ஒன்றுமே வேறு வேறு புலன்குணங்கள் உடற்கண் வந்து விளைந்தது என் கேள்வி கேட்குறார். சரி, நீ சொல்கிற உதாரணத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். வெத்தலை போட்ட, அதில் சுண்ணாம்பு போட்ட, அதில் பாக்கு போட்ட, 3ஐயும் சேர்த்து பிசைஞ்சது போத என்ன வந்துச்சு? சிவப்புங்கிற ஒரே குணம் தானே வந்துச்சு. ஆனால் உடம்புல பல்வேறு குணங்கள் இருக்கிறதே, பூதங்கள் பல்வேறு 4 பூதம் ஒன்றா சேர்ந்தது, பல்வேறு விதமான திரட்சி உலகத்தில் இருக்கிறது, பல்வேறு விதமான தோற்றம் உலகத்தில் இருக்கிறது. அது காரணம் என்ன? அப்போ உன்னுடைய அந்த ஓமை தப்பு என்பதாக மறுக்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? கூறு சேர்வையின் வந்த போது சிவப்பு எனும் குணம் ஒன்றுமே, அது ஒன்று தான். வேறு புலன்கள் குணங்கள் உடற்கண் வந்து விளைந்தது என், அதுக்கு என்ன காரணம்னு கேட்டார். 100 காய் அடை கூடும் வேறு ஒருவன் தனால் என நோக்கி நீ தேரு பூத செயற்கும் வேண்டு ஒருத்தன் என்று தெளிந்திடே என்ன சொன்னார்? என்ன சொல்கிறார்? வெத்தலையும் பாக்கு சுண்ணாம்பு 3 ஒரே இடத்துல வச்சா சேப்பாயிடுமா? அதை வாயில் போட்டு அரைச்சி துப்புனாதான் என்னாகும்? சிவப்பாகும். அவற்றை சிவப்பு ஆக்குவதுக்கு யாரும் வேணும்? ஒரு அறிவுடைய பொருள் தேவையாக இருக்குது அங்கே கூட. அதனால் அவனுடைய உதாரணத்தை வைத்துக்கொண்டே அவனே மறுக்கிறார். 100 காய், 100 காய்னா 100 காயின்னு அர்த்தம் இல்லை. 100னா சுண்ணாம்பு, சரி தானே? சுண்ணாம்பு, பாக்கு, அடை, வெத்தலை பாக்கு, அதான் அதே தான். அது 3ஐயும் கூடும் வேறு ஒருவன் தனால் என நோக்கினர். வேற ஒருத்தனால தான் என்ன ஆகும்? அது 3 சிவப்பு கலரில் வர முடியும். தேருனா ஒத்துக்கோ, சிந்தி அப்படின்னு அர்த்தம். பூத செயற்கும் வேண்டும் ஒருத்தன் என்று தெளிந்திடே. இப்போ பூதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளை உண்டாக்குறதுனாலே அது என்ன வேணும்? அவற்றை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுவான் என்பதை புரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அதனால் ஆன ஐம்பொறி உண்டி நித்திரை அச்சம் மைதுனம் ஆதியாய் ஊனில் வந்திடும் முன்பு இலாதவை என்று உரைக்கின் உழுவதை போல் வானின் வந்திடும் மாதர் ஆண் அலி ஆகி மானுடர் ஆதியாய் யோனி பன்மையும் என்று பூதம் ஓர் உறும் உணர்ச்சி ஓர் தன்மையே என்று சொல்லுகிறார். உலகத்தை பார்த்தா பல்வேறு விதமாக இருக்கேப்பா, பூதங்கள் சேர்ந்ததுன்னா உடம்பு உண்டாயிடும், அதுக்குள்ளே பல்வேறு உணர்ச்சி உண்டாகும்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாயே, ஆனால் பூதமானது ஒரே வகையாக தான் சேர்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். இது தெரிஞ்ச விஷயந்தான். இது மனுஷன் என்னென்ன பண்ணுறான்னு சொல்கிறார். நித்திரை அச்சம் மைதுனம் ஆதியாய் ஊனில் வந்திடும் முன்பு இல்லாதவை என்று உரைக்கின். உடம்பு உண்டாகிறதுக்கு மட்டும்தான் நீ காரணம் சொல்லியிருக்க, அதுக்குள்ளே உணர்வு வந்து இவ்வளவு மயக்க வேறுபாடுகள் வருவதற்கு காரணம் என்னன்னு நீ சொல்லவே இல்லை இன்னும். அது ஒரு கேள்வி கேட்குறார். உழுவதை போல் வானின் வந்திடும், உழுவதை போல் வானின்னா, உழுவதைனா சிலந்திலேருந்து நூல் வர்றது போல் இதுக்குள்ளேருந்து உண்டாகும் என்பதாக அவன் கருத்து சொல்லுகின்றான். அப்படி தான் ஆண் பெண் என்கின்ற அழிவு அதெல்லாம் உண்டாகுது. புணர்ச்சி ஒரு தன்மை ஆணழி ஆகிய மானுடர் ஆதியாய் யோனி பன்மையும் என்று பூதம் ஒரு புணர்ச்சி ஒரு தன்மையே என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்த கேள்வி கேட்குறான், நம்ம ஆள் கேட்குறார். சரிப்பா, ஓகே, அப்படி உண்டானதாகவே வைத்துக் கொள்ளுகிறேன். அதிலேயே 5 அறிவு 6 அறிவு 4 அறிவு 3 அறிவு 1 அறிவுன்னு அறிவு பேதங்களோடு உயிர்கள் உண்டாவதுக்கு காரணம் என்ன? அதை சொல்லணும்ல. அடுத்தது மனுஷன் உண்டானதை பற்றி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். போவேன் மனுஷனை இன்பானு போய்க்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கான். உலகத்தில் மற்ற உயிரினங்கள்லாம் இருக்குல்ல, அதை பற்றி அவன் சிந்திக்கவே இல்லை. அவன்
அதுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன காரணம், அது ஏன் உண்டானது, அதுக்கு இன்பமான துன்பங்கள் அனுபவங்கள்லாம் ஏன், அதை பற்றிலாம் அவன் சிந்திக்கவே இல்லை. அதை பற்றி கேள்வி கேட்குறார். 5 4 1 3 2 ஒன்றதாய் உடலங்களில் வந்திடா உணர்வு இந்திரியங்களும் வண்ண பன்மையும் இன்மையாம் புந்தியோடிய வண்ண போக குணங்கள் பூத உணர்ச்சிதான் தந்திடாது இவை பேதமாகிட வந்தவா வினை தந்தவா. இதெல்லாம் பூதத்தோடைய பேதம் தந்ததா வினை தந்ததா என்ன அடுத்த கேள்வி கேட்குறார். ஏன் பூதங்கள் உண்டானதுனால மனுஷன் உண்டானா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் விலங்குகள் ஏன் உண்டானது, அவைகளுக்கே உணர்ச்சி உண்டானது, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுக்கெல்லாம் காரணம் பூதங்களுடைய பேத புணர்ச்சி கிடையாது. எதுதான் காரணமா, கண்ம பேதம் தான் காரணம் என்று சொல்கிறோம். அதை நம்ம சொல்லிக் கொண்டுறோம். அச்சு மாறும் யோனிகள்னு படிச்சிருக்கோம் சித்தியாரில். ஒரு உயிர் மாடா பிறக்குது, ஆடா பிறக்குது, மனுஷனாக பிறக்குது, தேவனா பிறக்குது, பேயா பிறக்குது, அப்படின்னா நாயா பிறக்குதுன்னா அது காரணம் என்ன, என்ன காரணம் அதுக்கு, அதோடைய கண்மம் தான். அதான் கேள்வி கேட்குறார். வினை தந்தவா, வினை தான் தந்திருக்கு அப்படின்னு சொல்லுகிறார். வந்திடா உணர்வு இந்திரியங்களும் வண்ணப்பன்மையும் இன்மையாம் புந்தியோடைய வண்ண போக குணங்கள். புந்தியோடையதாக வண்ண போகம்னா எழுத்து, அதான் அந்த தத்துவாக்கள்னு சொல்லுகிறோம், அதெல்லாம் அதோட பொருந்திய விஷயம் தானே, புத்தியில் பொருந்திருக்கக்கூடியது. அறிவு பூத உணர்ச்சி தான் தந்திடாது, இதெல்லாம் பூத புணர்ச்சி தந்திடாது. ஒருத்தன் பேசுகிறான், ஒருத்தன் அறிவுடையவனாக இருக்கான், ஒருத்தன் அறிவற்றவனாக இருக்கான், ஒன்று நாயாக இருக்குது, நாயிலே ஒன்று அறிவுடைய நாயாக இருக்குது, ஒன்று எதுவும் செய்யாத நாயாக இருக்குது. போலீஸ்காரெல்லாம் வச்சுருக்க நாயெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் செய்கிறது, நம்ம வீட்டை வளர்க்குற நாயை பார்த்தா அதை நம்ம தான் வாக்கிங்கே கூட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது இப்போ இல்லையா. அதனால் புந்தியோடைய வண்ணபோக குணங்கள் பூத உணர்ச்சி தான் தந்திடாது, பூத உணர்ச்சி தந்திடாது. நீ கொடுத்து சொன்ன இல்லையா, அந்த பூதத்தினால தந்திடாது. அப்போது பேதம் ஆகிட வந்தவா, ஒன்றுக்கு ஒன்று ஏன் பேதம் வருகிறது, என்ன காரணம், கண்மம் தான் காரணம் என்று சொல்லுகிறார். ஏன் கண்மம் இல்லைன்னு முதல்ல சொன்னா இல்லையா, அதுக்கான விடை இது. விளக்கம் புரியுதுங்களா. அறிவு பூதம் அது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம் செறிவிதான் உடலத்து எனில் சவமான போது உடல் தேருமோ குறிகொளாது உடல் வாயுவானது குடிடாமையின் எண்ணில் நீ பிரிதராது உயிர் நிற்க ஞானம் உறக்கம் என் பிறவாததே கேட்குறார். இதுதான் பிராணான்மவாதியை மறுத்தது. நாத்திகவாதி பிராணான்மவாதி. அவன் என்ன சொன்னான், உடம்புலேருந்து காற்று என்கின்ற பூதம் பிரிஞ்சதுன்னா என்ன கிடையாதுன்னா உயிர் போயிடும்னா. அப்போ அவன் என்னத்தை சொல்லுகின்றான், ஏன் இப்போ நம்ம சாமி கேள்வி கேட்குறாரு, பூதங்களுடைய சேர்க்கை உணர்வு உண்டாவதற்கு காரணம்னு சொன்னையப்பா, இது ஏன் இந்த உடம்புக்குள்ளே மட்டும் நிகழ்வு, செயற்கையாக நிகழல, இதுவும் பூதங்களுடைய சேர்க்கையினால உண்டானதான். மலைன்னு ஒன்று பார்க்குறோம், அது பூதங்களுடைய சேர்க்கை தானே. இந்த பில்லர் பார்க்குறது பூதங்களுடைய சேர்க்கை தானே. இந்த பாட்டில் பூதங்களுடைய சேர்க்கை தானே. எல்லாமே பூதங்களுடைய சேர்க்கை தான். இப்போ அறிவு உணர்ச்சி என்பது இதற்கு ஏன் இல்லை, இதுக்குள்ளே மட்டும் ஏன் நிகழ்கிறது, இதை விட்டு வெளியில் ஏன் உண்டாவதில்லை என்பதாக அவர் கேள்வி கேட்குறார். விளக்கம் புரியுதுங்களா. அவன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். பூதத்துடைய சேர்க்கை தான் அதுன்னாக்க கேள்வி பதில் சொல்லணும். அறிவு பூதமது எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டீலம், வெளியில் அது அறிவு நிகழவில்லையே எங்கேயுமே. இப்போ இதுவும் பூதம் தான் இதுவும் பூதம் தான்னா இங்கேயே அந்த ஃபேனுக்கு அறிவு நிகழலை, எனக்கு மட்டும் ஏன் அறிவு நிகழ்கிறதுன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன சொன்னால், செறிவு தான் உடலத்து எண்ணில், இந்த உடம்புக்குள்ளே மட்டும்தான் பூதத்துடைய செறிவு அதிகமாக இருக்குது, இங்கே தான் என்ன நிகழுது, அறிவு நிகழ்கிறதுன்னு அவன் சொல்லுகின்றான். எடில் சவமான போது உடல் தேருமோ, உடம்பு உயிர் போயிட்டு சவமாயிட்டுங்கிறோம், தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணுற இல்லையா, குணமாயிட்டல்ல, அப்போ ஏன்ப்பா அதுக்கு அறிவு நிகழலைன்னு கேட்குறான். அப்பவும் உடம்பு தானே, அப்பவும் பூத சேர்க்கை தானே, பூத சேர்க்கையினால தான் இந்த உடம்பு இருக்குது. அப்போ உயிர்னு ஒரு பொருள் அப்போ ஏன் உண்டாகலை, அப்பவும் அதே பூத சேர்க்கை தான் இருக்குது, அதே தான் இருக்கு, ஏன் உண்டாகலைன்னு கேட்குறார். அப்போது அடுத்து அது கேள்வி, அதுக்கு தான் இப்போ வாயு பூதம்னு நாங்கள் ஒன்று வச்சுருக்குறோம், பிராணன் ஒன்று நீங்கன்னா அது போயிட்டு அதுக்காக தான் வச்சுருக்கோன்னு சொன்னான். அடுத்து ஓ அப்படியா, அப்போது வாயு இருந்ததுன்னா உயிர் இருக்குது, உயிர் இருந்ததுன்னா அறிவுடைய பொருளாக இருக்கும், அறிவு நிகழணும்னு அர்த்தம் இல்லையா. தூங்கும்போது பிராணன் இருக்குல்லடா, அப்போ ஏன் உனக்கு அறிவு நிகழ மாட்டுது அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறார். இது நம்ம சுபக்கத்திலே பார்ப்போம், பிராணான்மவாதி அப்படின்னு பார்ப்போம். இப்போ பிராணான்மவாதியோட பாட்டை எடுங்க பார்ப்போம். சுபக்கத்தில் 196வது பாட்டு. சாஸ்திரத்தை இதில் படிச்சிருப்போம், சக்கரப்பு நிராகரணத்திலே வரும், அதை உண்மையை சொல்கிறாங்க.
91. தொண்ணூற்றி ஏழில் இருக்கா? எத்தனாவது பாட்டுன்னு மறந்துட்டேனே. 96 பாட்டாக சொன்னேன். அந்த பாட்டு வேறு பாட்டாக இருக்கு. அது 190வது பாட்டு. சாரி, நான் நம்பரை மாத 0 போடாமல் 6ன்னு போட்டு வச்சுருக்கேன். 190வது பாட்டு. அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால் அறிந்திடாத உடல் உறக்கத்து அறிவின்மை கரணமின்மை அறிந்திடும் முதலியாகில் அது நிற்க கரணம் போகா அறிந்திடும் பிராணன் தன்னை அடக்கியும் விட்டுமான்மா அப்படின்னு பிராணான்மாவாதியை மறுத்திருக்காரு பாருங்க. இந்த பிராணான்மாவாதிங்கிறவன் நாத்திகவாதி தான். இவன் தான் பிராணனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஏன்னா உயிர் அந்த மூச்சு ஓடுறதை வச்சு தான் உயிருக்குங்கிறத அவன் முடிவு பண்ணுறதுனால அதுதான் பிராணான்மாவாதின்னு எனக்கு பேர். அறிந்திடும் பிராணவாயு அடங்குதல் விடுதல் செய்தால், மூச்சு அப்படி இழுக்கிறது, மூச்சு அப்படி விடுறது, இப்படி இழுக்கிறதும் விடுறதுமாக இருக்கிறதுனால உயிரானது என்ன பண்ணுது? அறிவுடையதாக இருக்கிறதுன்னு வைத்து கொண்டால் அறிந்திடாது உடல் உறக்கத்து, தூங்கும் பொழுது மூச்சு என்ன பண்ணுது? போகுது வருது. ஆனால் அப்போ என்ன பண்ணல? உயிர் அறியலை அறிவு நிகழலை, மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அறிந்திடும் முதலியாகில், இதுதான் அறியக்கூடியவனாக இருந்தா யார்? பிராணன் தான் அறிவுடையவனாக இருந்தால் இவன் இருக்கும் பொழுது என்ன ஆகாது? தூக்கத்தில் அறிவு போகாது. அப்போது தூக்கத்தில் அறிவு போகுது இவன் இருக்கும் பொழுது என்ன? அப்போ இவன் இருந்தாலும் என்ன இல்லை, உயிருக்கு அறிவு நிகழாமல் இருக்கிறதுனால இவன் யார் கிடையாது? அறிவுக்கு இவன் காரணம் அல்ல, அதனால் இவன் உயிர் இல்லை என்று பிராணனை அடக்கியும் விட்டும் உயிர் என்ன பண்ணோம்? அறியும் என்று சொல்லுகிறார். இதுதான் பிராணான்மவாதியை மறுத்தது. இதுதான் இந்த பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. எத்தனாவது பாட்டு பார்க்குறோம்ப்பா? எத்தனாவது பாட்டு? 42. சரி, அதான் சொல்லுகிறார். அறிவு பூதமதி எண்ணில் வேறு புறத்து அறிந்தமை கண்டிலம். அது புரியுது இல்லையா? வெளியில் நிகழாது. காரணம் என்னன்னார்? செறிவு தான் உடலத்து எண்ணில், உடம்புல தான் இருக்குது அப்படின்னாக்க உடம்பு சவமான பொழுது ஏன் அறிவு நிகழலன்னு ஒரு கேள்வி வருகிறது. குறிகொள்ளாது உடல் வாயுவானது கூடிடாமல், வாயு இல்லாமல் போனதுனால என்னக்குன்னா இப்போ வாயு இருந்தால் தான் அறிவு நிகழ்வுன்னு அர்த்தமாகுது. அப்போ உயிர் நிற்க ஞானம் உறக்கம் எண், ஏன் ஞானம் இல்லாமல் போகுது தூங்குறவனுக்குன்னு கேட்குறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ உயிர் அறிவோடு இருந்தால் நிச்சயமாக உனக்கு கருவிக்கரங்கள் வேலை செய்யணும். அப்போது ஆன்மா இருக்கும் பொழுது உயிரும் இருக்குது. ஆன்மா உயிர், அதாவது அந்த உயிருங்கிறது இந்த இடத்துல பிராணன் இருக்கும் பொழுதே என்ன ஆகுது? ஆன்மா உறக்கத்துக்கு போயிடுது, அறிவு இல்லாமல் நிகழ்கிறார். அப்போ அதனால் ஆன்மாவுடைய அறிவுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் பிராணன் என்ன கிடையாது? உயிர் கிடையாது என்பதை இங்கே மறுக்கிறார். அப்போது அறிவு உடற் குணம் எண்ணில் ஆணையது ஆதி அந்தம் எறும்பதாம் உறும் உடற்பெரிதானவற்றில் உதித்திடும் பெரிதாகவே சிறு உடற்செறி ஞானமும் சிறிதாயிடும் பரிணாமமும் பெறும் உடற்சிறிதாவது என் பெரிதாவது என் சில பேசிட என்று சொல்லுகிறார். இவன் என்ன சொன்னா, அறிவானது உயிருக்கான உடம்புக்கான குணம்னு சொன்னான். உடம்புல உண்டாகக்கூடிய குணம், அது ஒரு தன்மை, அது இயல்புன்னு சொன்னான். கீழே பார்த்துருக்குறோம். அது அவனுடைய கொள்கைப்படி உடம்புல பூத சேர்க்கை உண்டானதுனால என்ன ஆகுதாமா? அறிவுன்னு ஒரு தன்மை உண்டாகுது. அது இப்படி இருந்துட்டுனாலே அதுக்கு என்ன ஆகிடும்? அது ஒரு கைண்ட் ஆஃப் குணம் அப்படின்னு சொல்லுகின்றான். அப்போது யானைக்கும் பூத சேர்க்கையினால தான் உடம்பாக இருக்குது, எறும்புக்கும் பூத சேர்க்கையினால தான் என்ன இருக்குது? உடம்பாக இருக்குது. இவன் ஏற்கனவே கீழே சொன்னான், சாப்பிட்டதுனால அன்னமயத்தினாலே உடம்பு உண்டாகிறது. உடம்புக்கேற்ப என்ன ஆகுது? அறிவு இருக்குது. கீழே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது உடலுக்கேற்ப உணவுக்கேற்ப உடல் பெருசு, உடலுக்கேற்ப அப்போ அறிவு என்னவாக இருக்கும்? அப்போ பெருசாக தான் இருந்திருக்கணும். இந்த கொள்கையை கேள்வி கேட்குறார். அறிவு உடற்குணம் எண்ணில் ஆணையதாதி அந்தம் எறும்பதாம், ஆணை முதலாக எறும்பு இயலாக இருக்கக்கூடியதாகிய அந்த உடற்பெரிதானவற்றில் உரித்திடும் பெரிதாகவே. என்ன உடம்பு பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன இருக்கணும்? அறிவு பெருசாக இருக்கணும். செறி உடற் செறி ஞானமும் சிறிதாயிடும். சின்ன உடம்பாக இருந்ததுன்னா அதுக்கு அறிவு என்ன இருக்கணும்? அப்போ கம்மியாக இருக்கணும். அப்படியா இருக்குப்பா உலகத்தில்? யானையை விட மனுஷன் தான் அறிவாளின்னு சொல்லி கொண்டுறோம் இல்லையா? மனுஷனை விட 10 மடங்கு பெரிதாக இருக்குது யானை, 10 தான் தாண்டி பெரியதாக இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு கட்டுப்பட்டு யானை நடக்குது. விளக்கம் புரியுதுங்களா? நம்மளை விட கூர்மையான அறிவுடைய பிராணிகள்லாம் உலகத்தில் இருக்குது. இப்போது நம்மளோட சிறிய உடம்புடையதாக இருக்குது. அதனால் அறிவுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற சொல்லுகிறார். அது சரி, பரவாயில்ல, விடு, பெருசு சின்னதங்களை விடு.
ஏன் உனக்கு பெருசாக ஒன்று சின்னதாகவும் இருக்குது அதை சொல்லும் போதெல்லாம் கேள்வி கேட்குறாரு. இப்போ அடுத்த கேள்வி, சின்னது பெருசுங்கிறது எதனால் அப்போ உண்டாகுது? இப்போ என்னது அது காரணம் என்ன? உடம்பு சின்னதாகவும் பெருசாகவும் உண்டாகுது காரணம் என்ன? வெரி குட், கண்மம். கண்மம் அதுதான் அதுக்கு அடுத்த கேள்வி. அடுத்தது போகிறார். அதனால் போதமும் மெலிவாகியும் மலி பூதமானவை கூடலில் பேதமோடு பெருத்து உடர்கள் சிறுத்த பெற்றிமை என்றிடில் ஓதுடர் பெரிதானதாவும் சிறிதாயிடா சிறிதானதும் நீதியில் பெரிதாயிடா முனம் உள்ள தன்மையின் நீடுமே அப்படின்னு சொல்லுகிறார். உடம்புல மாற்றமே உண்டாகணும்னு கேட்குறார். அடுத்தது இவன் என்ன சொல்லுகின்றான்? போதமும் மெலிவாகியும் மலி பூதமானவை கூடலில் பேதமோடு பொருந்தும் பெருத்து உடற்கள் சிறுத்த பெற்றிமை என்றிடில். ஏன் அறிவு சின்னதாகவும் பெருசாகவும் இருக்குன்னா உடம்பு சின்னதாகவும் பெருசாகவும் ஆனதுக்கான காரணம்னு சொன்னேன். ஓதுடல் பெரிதானதாகவும் சிறிதாகிடா சிறிதானவும். பெருசாக இருக்கிற உடம்பு சின்னதாகக்கூடாது, சின்னதாக இருக்கிற உடம்பு பெருசாகக்கூடாது. எப்பொழுது உண்டானது மாதிரியே இருக்கணும். ஏன்னா எந்த மாற்றமும் தான் உடம்பு மேலே ஏற்படவில்லையே. அதுக்கான காரணம் உடம்புல ஏன் வளர்ச்சி உண்டாது? ஒருத்தர் நல்லா பெரிய ஆளாக இருப்பான், ஜெய்ஜாண்டியாக இருப்பான். எப்போ 30-40 வயசில் அவனுக்கு ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது ரொம்ப மெலிசாக எலும்புந்தோலமாக சின்னதாக இருக்கான். ஆள் பார்க்குறதுக்கு சின்ன குழந்தையாக ஒருத்தனை பார்க்குறோம். அவர் 20 வருஷத்துக்கு பார்த்தா நல்லா பெரிய புள்ளியாக இருக்கிறான். இவன் உலகத்தில் சின்னதாகவும் பெருசாகவும் பொருட்கள் மாறுவதற்கான காரணம் என்ன என்பதை அடுத்த கேள்வியாக கேட்குறார். இதுக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம கண்மத்துக்கேற்ற வளர்ச்சி தான். இங்கே என்ன ஆகுது? கண்மம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுகிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும். சில பேர் அப்படியே இருப்பாங்க, அதுவும் என்னது தான் போ கண்மம் தான். அது அப்படியே எங்காவே சில பேர் பார்க்குறதுக்கு இருக்கிறாங்க. சில பேர் ரொம்ப இளமையாக வயதான தொட்டில் தெரியவங்க இளமையாக இருப்பாங்க, இளமையாக இருக்கிறவங்க வயதான தொட்டில் தெரிவாங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லுகிறார். ஓதுடல் பெரிதானவும் சிறிதாயிடா சிறிதானவும் நீதியில் பெரிதாயிடா முனமுள்ள தன்மையின் நீடுமே. அது ஏன் அது முனமுள்ள தன்மையில் தானே இருக்கணும். அது மாற்றத்துக்கு உட்படுவதற்கான காரணம் என்ன? அது முன்ன பின்ன மாறுவதற்கான காரணம் என்ன என்பதை அவர் கேள்வி கேட்டார். அப்போது இயல்பு, இதெல்லாம் இயல்பு, பூதங்களுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய இயல்பு தான். இதெல்லாம் ஒன்றாக சேருவதனால இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கிறது உலகத்தில் சகஜம்தான் அப்படின்னு அவனுடைய பதில் சொல்கின்றான். இயல்புன்னு என்று சொல்கின்றான். அதை அடுத்த பாட்டில் மறுக்கிறார். இயல்பு கான் இவை எண்ணின் வேரிசை பெண்ணோடு ஆண்கிரு தன்மையாம் செயல்கொளா இவர் செய்தி காரணமாக வந்து செனிப்பதென் இயல்பதாம் உடல் பூதகாரியம் ஆவதும் இல்லையாகுமால் மயலதாம் வினையால் ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்ததே என்று சொல்கிறார். ஏன் இந்த உடம்பு வந்தது அப்படிங்கிறதுக்கு நீ 1000 காரணம் சொல்லுகிற. எப்படி? வெறும் தோற்றத்தை மட்டும் தானே பேசி கொண்டிருக்கிறாய். இப்போ அடுத்த கேள்வி நான் ஒன்று கேட்குறேன். உடம்பானது இது ஒர்க் ஆகுதம்மா? இது ஆஃப் ஆகிட்டு சார். சரி, இந்த பாட்டோட நம்ம நிறைய பேர் இருட்டாக இருக்க வேணாம். என்ன சொல்லுகிறாருன்னா, உட்காருங்க, முடிச்சார் இந்த பாட்டோட. பூதக்கூட்டத்தினுடைய சேர்வு தான், பூதக்கூட்டத்துடைய பிரிவு தான், இதோடைய அதிகப்படி தான், இதோடைய குறைவுப்படி தான், இதோடைய செறிவு தான் எல்லாத்துக்குமே காரணம் என்று நீ சொல்லி கொண்டிருக்கிறாயே. உலக தோற்றத்துக்கும் உடம்பு தோற்றத்துக்கும் இவ்வளவு காரணம் நீ சொல்லுகின்றாய். இப்போ வேறு ஒரு கேள்வி கேட்குற, அப்புறம் ஏன்டா ஒரு அம்மா அப்பாங்கிற உடம்புக்குள்ளேருந்து உடம்பு உண்டாகிறது? இது தானாகவே பூதங்கள் சேர்ந்து ஒரு உடம்பு உண்டு பண்ணிடலாம் இல்லையா? ஒரு அம்மா வழியில் ஒரு தாய், தகப்பன் வழியாக ஒரு தாய் வயிற்றுக்குள்ளே போய் அது ஏன் ஒரு உடம்பாக வெளியே வர வேண்டிய காரணம் என்ன? பூதங்கள் சேர்ந்து தான் எல்லாமே உண்டாகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை தானே. எல்லாமே தானாகவே உடம்பாகவே ஆயிடலாம். உடம்பு அதுலேருந்து உயிர் உணர்வு உண்டாயிடலாம். மனுஷன் இருக்கலாம், போகலாம், காற்று நீங்கினதுலாம் செத்து போயிடலாம். இப்படியே நீ சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது தாய் தந்தை என்பது ஒன்று இருப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டு அவருக்கு பதிலும் சொல்லுகிறார். அதெல்லாம் என்னவா? நேரே இயல்பதாம் உடல் பூதகாரியம் ஆவதும் இல்லை ஆகுமால். இதெல்லாம் பூதகாரியம் இயல்புன்னு சொல்ல அதெல்லாம் கிடையாது. மயலதாம் வினையால், மயக்கத்தை செய்யக்கூடிய வினையினாலே ஒருத்தன் வகுத்த தன்மையின் வந்தது என்ன. இது எல்லாமே எதனால் வருதான்? ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறான், அவன்தான் உடம்பு பெருசாகவும் உடம்பு சின்னதாகவும், சின்ன உடம்புல இருக்கிறது பெரிய அறிவாகவும், பெரிய உடம்புல இருக்கிறது சின்ன அறிவாகவும், அறிவுக்கேற்ற உடம்பாகவும் உடம்புக்கேற்ற அறிவாகவும் இப்படியெல்லாம் ஒன்றாக கொடுத்து அவற்றை ஒரு தாய் வழியே தந்தை வழியை புகுத்தி தாய் வழியை வெளியே கொண்டு வருவது யார் தான்? சிவபெருமான் தான். அதை எது வழியாக செய்கிறார்? அவர் ஒரு கண்மத்துக்கு வழியாக செய்கின்றார் என்பதை நீ புரிந்து கொள்வாயாக முதல்ல என்று சொல்லி கடவுளை பற்றின ஒரு இன்ஸ்பிரேஷனை அவங்ககிட்ட உண்டாக்குறார். அதுக்கான காரணம் என்ன? அவன் எதை வைத்துக்கொண்டு உலகத்துக்கு காரணம் சொன்னானோ அதை வைத்துக்கொண்டே இது எல்லாமே என்னன்னு சொன்னான். அவனோட கொள்கை வழியாக மறுத்து கடவுளுக்கான காரணம் என்னவாமா? சாரி, இந்த உலகத்துக்கான காரணம் யார்? கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏன்னா அவன் மண்ணிலேருந்து கடாதி வந்ததுனால என்ன கிடையாது, அதுலேருந்து ஆள் வராமல் செய்வன் இல்லாமல் என்ன ஆகாது, நடக்காதுன்னு அங்கேயும் கடவுளை பற்றி சொன்னார். அடைக்காய் நூறை பற்றி பேசும்பொழுதும்
அங்கேயும் செய்பவன் ஒருத்தன் இல்லாமல் என்ன ஆகாது, உண்டாகாது என்பதை சொல்லி அங்கேயும் கடவுளை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கார். இப்போ பிறப்பை பற்றி பேசுகிறார். தாய் தந்தை என்பது உலகத்தில் எதற்காக இருக்கிறார்கள்? அப்போது தாய் தந்தை வழி அறிவு குறைபாடு உள்ள குழந்தையாகவும், அறிவு அதிகமாக கூடிய குழந்தையாகவும், உடல் சிறியதாக உள்ள குழந்தையாகவும், உடல் பெரிதாக உள்ள குழந்தையாகவும், அந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்து பெரிய ஆளாகவும், அப்புறம் திரும்பி தேய்ந்து போய் சிறிய ஆளாகவும் ஆவதற்கெல்லாம் காரணம் கண்ம வழியிலே சிவருமான் ஆகிய கடவுள் கொடுப்பது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அதை சொல்லி அடுத்ததாக கண்டினியூ பண்ணுறது. அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்னொரு வகுப்பில் பார்ப்போம்னு நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் குணகுரு வாழி, எங்கள் வார்த்தை என்று வாழி, அன்பர் வாழி பல ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, எனக்கு செத்த ஃபேன் இல்லாமலே உட்கார முடியல. நீங்களே எப்படி உட்காந்துருக்கீங்க பார்த்தவங்களாம் ரொம்ப பயங்கரமாக வேறுது, அன்கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்க. சரி, பரவாயில்ல, நன்றி, போய்ட்டு வாங்க.